வழங்கப்படுது. முதலாவது நேர்கொண்ட எண்கள், மறை கொண்ட எண்கள்னு இருக்கு. அதன் அடையாளம் கூட்டண்ட அடையாளம் தான் கொடுத்துருக்கு நேருக்கு. மறைக்கான அடையாளம் கழித்தல் அடையாளம் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு மூலம் கூட்டல். இந்த நேர்கோட்டை வச்சு நாங்கள் எப்படி கூட்டல் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நேர்கோட்டு வரைய முதலாவது ஒரு கோடை போடணும். அதுக்கப்புறம் என்னது, இடது பக்கமாக மறை, வலது பக்கம் நேர்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து 0 வரும். அது எப்பயுமே சமனானது. இடது பக்கமாக மறை எண்கள் போடும்போது கழித்தல் அடையாளம் போட்டு தான் போடணும். வலது பக்கமாக நேர் எண்களுக்கு நார்மலாகவே போடலாம், போட்டு தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டல் 4 கூட்டல் 2ன்னு கொடுத்துருக்கு. இது எப்படி செய்யறதுன்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நேர்கோடன்னு வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இடது பக்கமாக மறை எண்கள் போடணும். மறை எண்கள் எப்பயுமே குறைவாக தான் இருக்கும். அதனால இடது பக்கமாக மறை எண்கள் போட்டுட்டு வலது பக்கமாக நேரெண்கள் எப்பயுமே கூடுதலாக இருக்கிறதுனால வலது பக்கமாக நேரெண்கள் ஒரு 6 கிட்ட நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே கேள்வி கொடுத்துருக்கு கூட்டல் 4 கூட்டல் 2ன்னு கொடுத்துருக்கு. முதல்ல நாங்கள் அப்போ பெரிய தானத்திலிருந்து தான் நாங்கள் கூட்டணும். அதனால நாங்கள் முதல்ல 4 அடிப்படை கொண்டு செய்வோம். இங்கே 4 கொடுத்துருக்கனால நாங்கள் 4ல் இருந்து 2 நம்பர் கடத்தினா தான் இந்த விடையை கண்டுபிடிக்கலாம். அதனால 4 6 கூட்டினா 6 என்று விடை வரும். இந்த 6 விடை எப்படி எழுதுறதுன்னா, பெரிய தானத்தினோட அடையாளத்தை போட்டு தான் எழுதணும். அப்போ 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6, 6 போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கூட்டல் அடையாளம் 2 இருக்கிறதுனால கூட்டல் அடையாளமே போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கணக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே மறை கணக்கும் இருக்குது, நேர் கணக்கும் இருக்குது. அப்படின்னா கூட்டலும் கழித்தலும். அது பார்த்தீங்கன்னா கூட்டல் 4 கூட்டல் கழித்தல் 2ன்னு இருக்கு. முதலாவது நாங்கள் எப்படி செய்யறதுன்னா, முதலாவது ஒரு நேர்கோட்டை வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் மறை எண்களை இடது பக்கமாகவும் நேர் எண்களை வலது பக்கமாகவும் போடணும். போட்ட பிறகு இங்கே கொடுத்துருக்கப்படி செய்யணும். முதலாவது பெரிய தானத்திலேருந்து சிறிய தானத்திலேருந்து கழிக்கணும். இங்கே கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் முதல்ல கழிப்போம். இங்கே 4 பெரிய தானம் இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதில் பெரிய தானம் 4, அதனால நாங்கள்